உற்சாகமா இருக்கீங்க. இந்த நாட்களிலும் நாம் பார்க்கிறோம். வெளிப்படுத்தின எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே, மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. நான் மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு கூட இருக்கிறேன், மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் தன்னுடைய திறவுகளை உடையவராயிருக்கிறேன் என்று சொன்னவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. அவர் மாத்திரமே மரணத்தின் சங்கிலிகளை அவர் தெரிந்து 3ஆம் நாளிலே அவர் உயிர்த்தெழுந்தார். ஆமென். மரணத்தின் சங்கிலிகள் தெரிக்கப்பட்டன, கண்ணீர்கள் மாறப்பட்டன, வேதனையில் நொறுக்கப்பட்டன. நாட்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக அவர் உயிர்த்தெழுந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை இந்த நாட்களிலே ஒரு பெரிய மாற்றத்தை, ஒரு பெரிய காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே, என்னுடைய வாழ்க்கையிலே அது உண்டு பண்ண வல்லதாக இருக்கிறது. ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? ஆண்டவரே, அவர் உயிர்த்தெழுதலின் மகிமை மாறி போகவில்லை, அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை மாறி போகவில்லை. ஆமென். எந்த சிலுவை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அவமானத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி பிசாசானவன் நினைத்தானோ, எந்த சிலுவையை வைத்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வெட்கப்படுத்த வேண்டும் என்று சொல்லி பிசாசானவன் நினைத்தானோ, அந்த சிலுவை கிறிஸ்துவுக்கு புனித சின்னமாய் மாறி போனது. ஆமென். சரித்திரம் முடிந்தது என்று பிசாசானவன் நினைத்தான், சரித்திரம் முடிந்தது என்று பிசாசானவன் நினைத்தான், முடிந்தது என்று சொல்லி அவன் முடிவு கட்டினான். ஆனால் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முடியவில்லை, இனிதான் ஆரம்பம் என்று சொல்லி ஒரு நியூ பிகினிங்கை என் ஆண்டவர் ஆரம்பித்தார். இந்த உயிர்த்தெழுந்த நன்னாளிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாட்களிலும் நம்முடைய வாழ்க்கையிலே, உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய ஆரம்பத்தை என் தேவன் ஆரம்பமாக்கிய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாட்களிலும் கூட பிசாசானவன் நமக்கு முற்றுப்புள்ளி வைக்கலாம், பிசாசானவன் நமக்கு முற்றுப்புள்ளி வைக்கலாம். ஆனால் என் தேவன் அதற்கு பிறவாக என் தேவன் 3 புள்ளியிலே வைத்து என் தேவன் ஒரு புதிய அத்தியாயத்தை, ஒரு புதிய ஆரம்பத்தை இந்த நாட்களிலே என் தேவன் செய்ய என் தேவன் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். இந்த நாட்களில் கூட பிசாசானவன் நினைத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கல்லறையில வைத்தாச்சு, இனி அவரை முடிச்சாச்சு என்று சொல்லி அவர் சந்தோஷமாக இருந்தான். ஆனால் அது முடியவில்லை. ஆமென். அது கல்லறை அல்ல, என் இயேசுவுக்கு அது கருவறையாகி மாறினது. ஆமென். இந்த நாட்களில் நம்ம பிசாசானவன் நம்மை பூட்டி வைத்து விடலாம், பிசாசானவன் நம்மை அடக்கம் பண்ணி விடலாம், பிசாசானவன் நம்மை முடித்து விடலாம் என்று சொல்லி அவன் ஒருவேளை யோசிக்கலாம். என் தேவன் சொல்கிறார், இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை இந்த நாட்களில் ஆண்டவர் சொல்கிறார், அது கல்லறை அல்ல, அது கருவறை. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். உயிர்த்தெழுதல் என்றால் அது ஒரு வார்த்தை அல்ல, உயிர்த்தெழுதல் என்றால் அது ஒரு வார்த்தை அல்ல, அது ஒரு பெர்சன். ஆமென். உயிர்த்தெழுதல் என்றால் அது என்னது? ஒரு வார்த்தை அல்ல, அது ஒரு பெர்சன். பிரைஸ் தி லார்ட். ஆமென். உயிர்த்தெழுதல் என்றால் இயேசு, இயேசு என்றால் உயிர்த்தெழுதல். ஆமென். உங்களை பார்த்து யாராவது உயிர்த்தெழுதல் என்றால் என்ன என்று கேட்டால் சொல்லுங்க, உயிர்த்தெழுதல் என்றால் இயேசு, இயேசு என்றால் உயிர்த்தெழுதல். எல்லாரும் சொல்லுங்க, உயிர்த்தெழுதல் என்றால் இயேசு, இயேசு என்றால் உயிர்த்தெழுதல், உயிர்த்தெழுதல் என்றால் இயேசு, இயேசு என்றால் உயிர்த்தெழுதல். ஆமென். எடுத்து வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஆமென். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்திலிருந்து வானத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே என் தேவன் மீண்டும் வருவார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். எப்படி எழுந்தருளி போனாரோ அப்படியே என் தேவன் மீண்டும் வருவார். ஹல்லேலூயா. எப்படி வந்தார் அப்படியே வருவார் என்று சொல்லப்படவில்லை. நல்லா கவனிக்கணும். எப்படி வந்தார் அப்படியே வருவார் என்று சொல்லப்படவில்லை. எப்படி வந்தார்? இந்த உலகத்திற்கு எப்படி வந்தார்? குழந்தை இயேசுவாக வந்தார், அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டியாய் வந்தார், தாழ்மை உள்ளவராக வந்தார். அப்படி வருவார் என்று சொல்லப்படவில்லை. எப்படி அவர் சென்றார்? அவர் எல்லா காரியங்களையும் அவர் ஜெயமுள்ளவராக அவர் சென்றார். ஜெயமுள்ளவராக, வல்லமை நிறைந்தவராக, அதிகாரமுடையவராக போனார், வல்லமை நிறைந்தவராக போனார், அதிகாரமுடையவராக போனார். என் தேவன் மீண்டும் குழந்தை இயேசுவாக வரமாட்டார். குழந்தை இயேசுவாக வரமாட்டார். அவர் இந்த பூமியை நியாயத்திற்கும் நியாயாதிபதியாக மீண்டும் என்
தேவன் வர வல்லவராயிருக்கிறார். எல்லாரும் நினைக்கிறார் மீண்டும் இயேசு வருவார், அவர் குழந்தை இயேசுவாக வருவார், அவரை ஏமாற்றி விடலாம், மடியிலே வைத்து தாளாட்டலாம் என்று நினைக்கிறார். இல்லவே இல்லை. குமாரன் கோபம் கொள்ளாமல் நீங்கள் வழியிலே அறியாமல் இருக்கும்படிக்கு இயேசுவை நோக்கி பாருங்கள். கொஞ்ச காலத்திலே தேவனுடைய கோபம், இயேசுடைய கோபம் பட்சியும். அவரை அண்டிக்குள்ள யாவரும் பாக்கியவான்கள். இயேசுவை அண்டிக்குள்ள யாவரும் பாக்கியவான்கள். இயேசுவை புத்தகங்களை யாவரும் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. அவர் எப்படி வரப்போகிறார்? மேகத்துடனே அல்ல, மேகங்களுடனே இயேசு வருவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்பட்டது. மேகம் மூடிற்று. இப்பொழுது அவர் தேவன் மேகத்தோடு வரமாட்டார், மேகத்துடனே வருவார். மேகத்துடனே வரும்பொழுது அவர் இயேசு மாத்திரம் எடுத்துக்கொள்ளப்படவில்லை, ஒரு கூட்ட ஜனங்களை எடுத்துக்கொள்ளும்படியாக என் தேவன் வருவார். அந்த ஒரு கூட்ட ஜனத்திலே நீங்களும் இருக்க வேண்டும், நான் இருக்க வேண்டும். அவன் கைவிடப்பட்டவர்களாக அல்ல, இயேசுவோடு கூட நிற்கிறவர்களாக. அவர் வருகிறார் என்ற செய்தி எல்லாரும் கேட்கலாம். அவர் வருகிறார் என்ற செய்தி 2000 வருடங்களாக சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். ஆமென். வருகிறார், இயேசு வருகிறார், இயேசு வருகிறார், இதோ இயேசு வந்து கொண்டே இருக்கிறார் என்று சொல்ல செய்தி 2000 வருடங்களாக கேள்விப்பட்டுக் கொண்டே இருக்கிறோம். 2000 வருடங்களாக கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். ஏன் தாமதிக்கிறார்? எடுத்து வாசிக்கலாம். 2 பேதுருவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஏன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமதிக்கிறார்? 2 பேதுரு 3. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மை நீடிய பொறுமை உள்ளவராயிருக்கிறார். இயேசு வருகிறார் வருகிறார் என்று சொல்லிக் கொண்டே இருக்கிறது. ஏன் வரவில்லை என்று சொன்னார், என் தேவன் நாட்களிலே யாரும் கெட்டு போக கூடாது என்று சொல்லி என் தேவன் நீடிய பொறுமை உள்ளவராயிருக்கிறார். நிச்சயம் என் இயேசு வருவார். எல்லாம் சொல்லுங்க, நிச்சயம் ஆண்டவர் வருவார். நிச்சயம் வருவார், நிச்சயம் வருவார். அவர் வரும் நாளிலே என்னை கரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். அவர் வரும் நாளிலே என்னை கரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். அவர் சமூகமரின் அங்கே அவருடனே ஆடி பாடி மகிழ்வே. அவர் சமூகமரின் அங்கே அவருடனே ஆடி பாடி மகிழ்வே. நிச்சயம் இயேசு வருவார். அவர்கள் அவரை காண்பார்கள். எடுத்து வாசிக்க வெளிப்படுத்தல் 1:7. வெளிப்படுத்தல் 1:7. இதோ இயேசு மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள். பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்பார்கள். அப்படியே ஆகும். ஆமென். பிரைஸ் அந்த நாட்களில் நிச்சயம் இயேசு வருவார், நிச்சயம் அவர் வருவார். அந்த நாட்களில் குத்தினவர்கள் அவரை காண்பார்கள். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அடிக்கும் பொழுது யாரெல்லாம் அவரை குத்தினார்களோ அவரை காண்பார்கள். ஆமென். ஆமென். பிரைஸ் அந்த நாட்களில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும் பொழுது குத்தினவர் சைடுல நம்ம நிற்க கூடாது. பிரைஸ் ஆப்போசிட் சைடுல டீம்ல நம்ம நிற்க கூடாது. ஏசப்பா கூட நிற்கணும். குத்தினவர்கள் அவரை காண்பார்கள். இந்த நாட்களில் குத்தினவர் அவரை காண்பார்கள், அவர் அடித்தினவர்கள் காண்பார்கள், முகத்திலே மூஞ்சிலே எச்சியை துப்பினவர்கள் இயேசுவை காண்பார்கள். ஆண்டவரே, நான் குத்தினவர் லிஸ்ட்ல இருக்கக்கூடாதப்பா, நான் குத்தினவர் லிஸ்ட்ல இருக்கக்கூடாது, உம்மை காயப்படுத்துகிற லிஸ்ட்ல இருக்கக்கூடாது. ஆண்டவரே, உம்மை கேவலமாய் பேசுகிறவர் லிஸ்ட்ல இருக்கக்கூடாது, பரியாசப்படையவர் லிஸ்ட்ல இருக்கக்கூடாது. ஆண்டவரே, உம்மோடு கூட இருக்கணும். நிச்சயமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருவார். நிச்சயம் வருவார். மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னவர். அந்த நாட்களில் உங்களோடு கூட இருக்க வல்லவராயிருக்கிறார்.